ஹாய் லீகல் ஃபேவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா பப்ளிக் நியூசன்ஸ்ன்னு சொல்கிறது ஜென்ரல் நம்ம பார்த்தோன்னா பொதுமக்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்துறது லைக் டேஞ்சர், அனாய், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்ஜுரி ஏற்படுத்துகிறதா பப்ளிக் நியூசன்ஸ். ஒரு விஷயம் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு, அதாவது பொதுவாக அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அதுதான் பப்ளிக் நியூசன்ஸ். இப்போ லைக் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ரோட்டில் நம்ம நடந்து போகும்போது நிறைய கவுஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், ஆடு மாடுகளெல்லாம் பார்க்கலாம். அது எல்லாமே அவங்களோட ஓனர் கண்டுக்காமல் அப்படியே ரோட்டில் விடுறதுனால நம்மளால் வண்டி ஓட்ட முடிய மாட்டேங்குது, பயந்து போக வேண்டியதாக இருக்குது, டைமுக்கு ஒரு இடத்துக்கு போக முடியலை. இந்த மாதிரி விஷயங்களும் பப்ளிக் நியூசன்ஸ் தான். அப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நாயெல்லாம் வச்சுருப்பாங்க, அது கடிக்கும்னு தெரிஞ்சு ரோட்டில் வாக்கிங் கூட்டிகிட்டு அடுத்தவங்களை பயங்காட்டுற வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பப்ளிக் நியூசன்ஸ். ஸோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அனலைஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, விவேக் சார் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ இன்டர்வியூக்கு கரெக்ட் டைமுக்கு போகணும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ட்ரைனேஜ் ஹோல் ஓப்பனாக இருக்கிறதுனால அவர் அதுக்குள்ளாடி விழுந்துருவார் இல்லையா. ஸோ இது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். அவருக்கு மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கு இது ஒரு இன்ஜுரி ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கலாம், எரிச்சல் ஏற்படுத்துறது, டேஞ்சர் கூட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதுக்கு தண்டனை நம்மளுடைய லால இருக்குது அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய BNS 2023, அதாவது முன்னாடி இந்திய தண்டனை சட்டம்னு சொல்லுவோம், இந்தியன் பீனல் கோட், அது இப்போ மாற்றி தான் BNS 2023ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்ஷன் 270 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பப்ளிக்கு டேஞ்சர், அனாய், இன்ஜுரி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் யாராச்சும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்குது. எந்த செக்ஷன் படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 292. என்ன பனிஷ்மெண்ட்டுன்னா, ஃபைன் கொடுக்கலாம், 1000 rupees வரைக்கும் ஃபைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் நினைக்கிறாங்க ஃபைன் வேண்டாம், இவங்களுக்கு ஜெயிலே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா 6 மாதம் வரைக்குமே போடலாம். அதாவது அப் டு 6 months வரைக்கும் தான், 2 months போடலாம், 3 months போடலாம், அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா ரெண்டுமே இது பண்ணிக்கலாம். இப்போது திரும்ப அவங்க பண்ணுறாங்க, ஒரு வாட்டி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, இதே மாதிரி உங்களுடைய டாகாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் திரும்ப அதே தப்பு திரும்ப பண்ணும்போது ஒரு பப்ளிக் சர்வன்ட் சொல்லியும் திரும்ப நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் ஜெயில், அப்படி இல்லைன்னா 5000 rupees வரைக்குமே ஃபைன் போடலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டையுமே பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய லாவில் இருக்குது. ஸோ நம்மளுடைய சிட்டிசனாக இருக்கட்டும் அல்லது நான் சிட்டிசனாக இருக்கட்டும், ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது மூலம் பொதுமக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதே. ஸோ இது நம்மளுடைய டியூட்டிஸும் கூட. மற்றவங்களுடைய ரைட்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க இதுக்கு எகெயின்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கான காம்பன்சேஷனையும் இது பண்ணிக்கலாம், அதே மாதிரி இவங்களுக்கு தண்டனையுமே வாங்கி கொடுக்கலாம். பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கிறது தான். நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டில் இருந்து பேசுகிறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது, ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து கத்துறது கூட நம்மளோட எல்லையில் தான் வரும்னு நினைக்கிறாங்க. நம்ம கத்துறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு கூட ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் தான். மற்ற ஒரு இப்போ ஒரு ரெண்டல் ஹோமில் இருக்கோன்னு வைப்போமே, ஒரு 2-3 ஹவுஸஸ் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா கத்தி பேசி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஏற்படுத்துகிறதே ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் தான். ஸோ நம்மளை மாதிரி தான் அடுத்தவங்களும். ஸோ எந்த நியூசன்ஸும் பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய டியூட்டிஸ்னு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.